Hi friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா Unacademy ஆப்பில் கோமலா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னோட லிங்க் வரும். அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். எம்சிக்யூவும் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாகவும் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த லெசன்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஸ்டின் பார்ட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் கெசட்டட் இன். ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குல்லையா, அந்த சட்டம் வந்து எப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். செப்டம்பர் 2013 தான் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து அதுக்கான சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 2013. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் 5-year plan gave importance to development of basic and heavy industries? ஓகேங்களா. ஸோ எந்த 5-ஆண்டு திட்டம் வந்து நம்முடைய நாட்டுக்காக ஸோ பேசிக்கான அண்ட் தென் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணணும், அது வந்து முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகுக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தது வந்து எந்த 5-year plan? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டாக. செகண்ட் 5-year பிளானில் தான் வந்து இதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் 5-year பிளானில் தான் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ பி ஆப்ஷன் செகண்ட் 5-year plan. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் வாஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் செட்டப்? ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் அதுக்கான ஒரு குழுமம் வந்து ஓகேங்களா ஸோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு குழுமம் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? வென் வாஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் செட்டப்? ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 1965. ஓகேங்களா. வென் வாஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் செட்டப்? சி ஆப்ஷன் 1965. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The phase of rapid growth of population in India falls. ஸோ எந்த பீரியடில் ஓகேங்களா ஸோ இந்த டைம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எந்த பீரியடில் வந்து திடீர்னு பாப்புலேஷன் வந்து அதிகமாகச்சு, மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து திடீர்னு நல்லா உயர்ந்த ஸ்டேஜுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டைம் பீரியட்லாம் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1951லேருந்து 1981 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ 1951லேருந்து 1981 வரைக்குமே வந்து ரேப்பிட் க்ரோத் மடமடன்னு அதோடைய அந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாகச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ஆர்கியோபெலகோ? ஸோ ஆர்கியோபெலகோனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்கியோபெலகோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ குட்டி குட்டி ஐலண்ட்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஆர்கியோபெலகோன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறோமா அந்த மாதிரிலையும் பார்த்தா நம்ம குட்டி குட்டி தீவுகளாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி லட்சத்தீவுலேயே வந்து குட்டி குட்டி தீவுகள் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர்கியோபெலகோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கியோபெலகோ. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். த ஹையஸ்ட் பிளாட்யூ இன் த வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ உலகத்திலே வந்து பெரிய பிளாட்யூ, ஹையஸ்ட் பிளாட்யூ இந்த உலகத்திலே வந்து எது அப்படின்னு கேட்டால் டிபெட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம்லேயும் இதை கேட்டிருந்தாங்க. த ஹையஸ்ட் பிளாட்யூ இன் த வேர்ல்டு இஸ் டிபெட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 7th கொஸ்டின். நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். எந்த தேதியில் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அறிவியல் தினம் வந்து நம்ம எப்போ கொண்டாடுவோம்? ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா February 28. ஓகேங்களா. ஸோ February 28 தான் நம்ம என்னென்னு கொண்டாடுவோம், நேஷ்னல் சயின்ஸ் டேனும் கொண்டாடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள். 8th கொஸ்டின். நேஷ்னல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட் அட். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் டேராடன். ஸோ டேராடனில் தான் வந்து இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட் அட் டேராடன். 9th கொஸ்டின் பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்டடி த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இன் த பாடி? ஓகேங்களா. ஸோ அப்போலாம் வந்து என்ன நினச்சிருந்தாங்க, நம்மளுடைய உடம்புல வந்து ரத்தம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் ரத்தம் வந்து அதோட சுழற்சி இருக்கு இல்லையா, அது வந்து இங்கேயும் அந்த ஹார்ட் வந்து பம்ப் ஆகும்போது ஸோ எல்லாத்துக்கும் வந்து பியூர் பிளட்டு இம்ப்யூர் பிளட்டு எல்லாத்தையுமே வந்து பியூரிஃபை பண்ணிட்டு அனுப்புது. ஸோ அதுமாதிரி இந்த ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல வந்து கண்டுபிடிச்சது, அது ஸ்டடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வில்லியம் ஹார்வே. ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஃபர் டு ஆஸ் இஎம்பி பாத்வே? ஸோ எதை வந்து இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க? ஓகேங்களா. ஸோ இஎம்பி பாத்வே அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இது வந்து இந்த இஎம்பி அப்படின்னா நபர்களுடைய பெயர் எம்டன், அதுக்கப்புறம் மேர்ஹோஃப், அதுக்கப்புறம் பேரனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்கில் இருக்குது.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஃபர் டு அஸ் இஎம்பி பாத்வே. எதை வந்து இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ். ஸோ இந்த இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இஎம்பி பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ 11th question பாருங்க, who proposed the 5 kingdom system classification of living organism. ஸோ கிளாசிஃபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம்லேயே அந்த 5 kingdom classification வந்து சொன்னது யார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர் வந்து விட்டக்கர். 12th question பாருங்க, who established the germ theory of disease. germ theory of diseaseன்னு சொல்லிட்டு இதை வந்து சொன்னது யார், எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார்? ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், லூயிஸ் பாஸ்டர். ஓகேங்களா. ஸோ லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து germ theory of diseaseன்ட்டு அதை வந்து சொல்லியிருக்காரு, எஸ்டாப்ளிஷ்டு. 13th பாருங்க, ரெவென்யூ சிஸ்டம் டியூரிங் ரீஜன் ஆஃப் அக்பர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப். அக்பருடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து வருவாய் எல்லாமே வந்து யாருடைய அந்த நிர்வாகத்தில் இது இருந்தது, யார் வந்து அதை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க? ஓகேங்களா. ஸோ ரெவென்யூ சிஸ்டம் டியூரிங் த ரீஜன் ஆஃப் அக்பர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராஜா தொடர்மல். ஓகேங்களா. ராஜா தொடர்மலுடைய அந்த நிர்வாகத்தில் வந்து ரெவென்யூலாம் இருந்துச்சு அந்த சமயத்தில் அக்பருடைய ரீஜனில். 14th question பாருங்க, which of the Bahmani Sultan was called as second Aristotle. ஸோ யாரை வந்து செகண்ட் அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு, எந்த பாமினி சுல்தான் வந்து செகண்ட் அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது ஷா டூ. முகமது ஷா டூவை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, செகண்ட் அரிஸ்டாட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ முகமது ஷா டூ வந்து என்னென்னு சொல்லுவாங்க, செகண்ட் அரிஸ்டாட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் நமக்கு தெரியும் இல்லையா, கிரேட் ஃபிலாசபர். ஸோ அதே மாதிரி தான் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் அரிஸ்டாட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர், கிரேக்க நாட்டை சார்ந்தவர். 15th question பாருங்க, which of the following was stated as post dated check by Gandhi. ஓகேங்களா. ஸோ எதை வந்து காந்திஜி அவர்கள் வந்து இந்த நாளத்தில் எதை வந்து போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லியிருக்காரு, அதாவது பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொன்னது வந்து எதை பார்த்து இவர் காந்திஜி சொல்லியிருக்காரு? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கிரிப்ஸ் ப்ரொப்போசலை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. கிரிப்ஸ் ப்ரொப்போசலை தான் என்னன்னு சொல்லியிருக்காரு, போஸ்ட் டேட்டட் செக். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை அன்அகாடமியில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.